பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக ஆசீர்வாதம் அண்ணா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சோர்ந்து போகாதீர்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானது. நம்மை தைரியப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நம்ம மத்தியில் வந்தாலே ஒரு பலன் வரும். நேற்று இரவு வரைக்கும் கூட பயந்து சோர்ந்து போராடி கொண்டிருந்திருக்கலாம். சில வியாதி படுக்கையில் மனம் கலங்கியிருக்கலாம். சில பண தேவைகள் பற்றாக்குறைகளில் சோர்ந்திருக்கலாம். எல்லா பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் பாதித்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமான ஒரு வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் உங்களுக்கு இந்த காலை வேளையில் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். அவர்கள் கானானை சுதந்திரிக்க போகும் பொழுது 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்துட்டே வராரு. இந்த முறையும் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு கூட அநேக பயம், அநேக கலக்கம், குழப்பம், வேலை காரியங்களை வேலை செய்கிற இடத்திலே, இன்னும் குடும்ப காரியங்களிலே பலவிதத்தில் உங்கள் வியாதி படுக்கை குறித்து, பலவீனத்தை குறித்து, உங்களுடைய வேதனைகளை குறித்து, இல்லாத நிலைமை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் தான் உன்னை வழிநடத்தி வந்தேன், இதுவரைக்கும் நான் தான் உன்னை கரம் பிடிச்சு வந்தேன், இதுவரைக்கும் நான் தான் உன்னை தப்புவித்தேன், விடுவித்தேன், யுத்தம் பண்ணினேன், அதே போல இனியும் நான் செய்வேன். அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் அந்த வேதத்திலே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போன நிலைமையில் இருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை மிஸ்பாவிலே கூடி வரச் செய்து மனம் திரும்பச் செய்கிறார். காரணம், தோற்று போனதற்கு காரணம் தேவனை விட்டு தூரமான பாவத்தின் காரியம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் சில தோல்வி, சில பலவீனம், சில பற்றாக்குறை, சில இழப்பு, சில வேதனை, சில காரியங்களிலே நீங்கள் முன்னேற்றம் இல்லாததுக்கு பாவம் ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த மிஸ்பாவிலே கூடி வந்து பாவ அறிக்கிட்டு மனம் திரும்பின உடனே கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த எபெனேசர் என்று வெளிப்படுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், ஆண்டவர் பக்கம் திரும்பி வாருங்கள், கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் 3 விரோதமான கூட்டங்கள் யுத்தம் பண்ண வந்த பொழுது அந்த நேரத்தில் தேவனை நம்பி ஜெபித்த அந்த ஒரு பெரிய பாரமான ஒரு போராட்டத்தில் எப்படி நான் வெற்றி அடைவேன் என்று கலங்கின ஒரு மனுஷன்தான் யோசபாத் என்ற ஒரு மனுஷன். அவனுக்கு எதிரான கூட்டத்தை அவனால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு கூட சில காரியங்கள் உங்கள் பலத்துக்கு மிஞ்சி மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம், தாண்டி வர முடியாமல் இருக்கலாம். அவருடைய பலம், அவருடைய பணம், அவருடைய மேன்மைகள், அதிகாரங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது சில சத்துருக்களின் கிரியைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்கள். அவன் உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் யுத்தம் பண்ணினார். சத்துருக்கள் சிதறுண்டு போய் மடிந்தார்கள். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு எதிராய் சத்துரு எந்தெந்த இடத்துல கூட்டம் கூடி வந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவனை சிதறடிக்க பண்ணி உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம். கர்த்தரோடு கூட அமர்ந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது கண்களை மூடுவோம். பரலோக பிதாவை, யுத்தம் பண்ணுகிறவரே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உமக்கு விரோதமான காரியத்தை விட்டு மனம் திரும்ப இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி, குடும்பத்தை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். மனம் திரும்பட்டும், கர்த்தர் ஜெயம் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன்.
அதோடு கூட வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எந்தெந்த பக்கமெல்லாம் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் மறைமுகமாக நேரடியாக கூட்டம் கூடி போராடி கொண்டிருக்கிற அத்தனை சத்துருக்களையும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். சிதறடித்து போடுவதற்காய் நன்றி. அந்த சத்துருக்களுக்கு எதிராக நீர் எழும்பி யுத்தம் பண்ணுவதற்காய் நன்றி. எங்களுக்கோ எதிலும் எங்களை ஜெயம் கொடுத்து எங்களை நடத்துகிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜெயம் எடுத்த வல்லமை இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மனம் கலங்காதிருங்கள்.